சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பக்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி, எத்தினார் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டா. முத்தனா முதல்வா தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற அத்தவுன் நாடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம் தமதூதன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் சிங்கப்பூர் மற்றும் ஐயாரப்பர் திருமுறை மன்றம் திருவையாறு இணைந்து நடத்தும் மன்னிய சிவஞான் மொழித்தரு மாற்றம் 11ஆம் திருமுறை கருத்தரங்கத்தின் 19ஆம் சிற்றிலக்கிய சிந்தனைக்குள் செல்லவிருக்கிறோம். இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்று கல்லாட தேவ நாயனார் திரு கண்ணப்ப தேவர் திருமணம் பற்றி சிந்திக்க நம்முடன் திரு சுப்புராயன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். ஐயா தம்பிப்பேட்டையில் பிறந்தவர். இவர் பொறியியல் படித்த பொறியாளர் ஆவார். இப்பொழுது கடலூரில் வசித்து வருகிறார். இவர்களுக்கு தில்லையில் வாழ்ந்த அருள்ஞானி அவர்கள் குருநாதர் ஆவார். இவர் பல சிவப்பணிகள் செய்து வருகிறார். சித்த வடமடத்தில் மாதந்தோறும் திருவாசக தொடர் வகுப்பு, விழுப்புரத்தில் மாதந்தோறும் பெரிய புராண தொடர் வகுப்பு போன்ற பல பணிகள். அது மட்டுமல்லாமல் அருணந்தி சிவம், மெய்கண்ட சிவம் என்ற யூடியூப் சேனலிலும் இதையெல்லாம் பதிவேற்றம் செய்து வருகிறார். இந்த யூடியூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஐயாவின் பேச்சை ரசிக்கலாம். இப்பொழுது திரு கண்ணப்ப தேவர் திருமணம் பற்றி சிந்திக்க ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். சிவா. திருச்சிற்றம்பலம். அருளாதொழிந்தாள் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு, பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பலக் கூத்தா, மருளார் மனத்தோடு உனைப்பிரிந்து வருந்துவேனை வா என்றும், தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனாள் சிறியாரோ, சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்தும் திருநாமம் தரிப்பார், பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே, நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல முழுமுதற் பொருளான சிவபெருமான் திருவருளாலும், பன்னிரு திருமுறை ஆசிரியர்கள் அவர்களின் குருவரலாலும், கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்ப நாயனார் குருவரலாலும், அடியனின் அருட்குருநாதர் அருள்ஞானி அவர்களின் குருவரலாலும் இந்த நிகழ்விலே கல்லாட தேவநாயனார் அருளி செய்த திரு கண்ணப்ப தேவர் திருமரம் என்ற பகுதியை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்நிகழ்விற்கு மிகச்சீரிய முறையில் சிறப்பாக ஏற்பாடுகளை செய்து வரும் சிங்கப்பூர் நம்தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்தின் சிவ லாவண்யா அம்மையார் உள்ளிட்ட குழுவினரையும், திருவையாறு ஐயாரப்பர் திருமுறை மன்றத்தின் தமிழிசை ஞானி நல்ல சிவம் ஐயா உள்ளிட்ட குழுவினரையும், இந்நிகழ்வில் தொகுப்புரை செய்து வரும், இந்நிகழ்விற்கு முன்பு தொகுப்புரைகள் செய்த, இந்நிகழ்விற்கு பின்பு தொகுப்புரைகள் செய்ய இருக்கின்ற மழலை செல்வங்களையும், அடியேனுக்கு முன்பு பேசிய பின்பு பேச இருக்கின்ற அனைத்து சொற்பொழிவாளர்களையும், அனைத்திற்கும் மேலாக இக்காணொலியிலே இணைந்து இந்நிகழ்வை கண்டு சிவபுண்ணியம் ஈட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் அனைவரையும், இனி காணொலியில் காண இருக்கின்ற அன்பர் பெருமக்கள் அனைவரையும் அடியேன் மிக பணிவுடன் மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் 11ஆம் திருமுறை கருத்தரங்கம். இது கருத்தரங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இது கருத்தரங்கம் என்று மட்டும் நாம் நினைத்து விடக்கூடாது. என நிறைய கருத்தரங்கள் நிறைய இடங்கள்ல இப்போது நேரலையில் நடைபெறுகிறது.
இந்த கருத்தரங்கம் என்பது எப்படிப்பட்டது என்றால், இது கருத்தரங்கம் மட்டுமன்று, இது வழிபாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கு வழிபாடு 4 நெறியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 நெறியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வழிபாடு என்பது எப்படிப்பட்டது என்றால், சரியை வழிபாடு என்பது சரியை பூசை என்று அழைக்கப்படும். அதுபோல கிரியை பூசை, யோக பூசை, ஞான பூசை என்று அழைக்கப்படும். இந்த கருத்தரங்கம் ஞான பூசை ஆகும். அது எப்படிப்பட்ட ஞான பூசை என்றால் எழில் ஞான பூசை. இந்த கருத்தரங்கத்திற்கு ஒரு பெயர் நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த பெயர் தான் எழில் ஞான பூசை. இது யார் இந்த பெயரை தருகிறார் என்றால், நமது சந்தானக்குரவர்களில் 4 பேர் இருக்கிறார்கள். நாம் அனைவரும் அறிந்ததுதான். சந்தானக்குரவர்களுள் 2ஆம் அவராக இருப்பவரும் மெய்கண்ட சிவம், அதாவது ஈராண்டு சிவஞானம் பெற்று உயர்ந்த மெய்கண்ட சிவனாரின் சீடரும் சகல ஆகம பண்டிதருமான அருணந்தி சிவம் அருளி செய்த சிவஞான சித்தியாரிலே இப்படி ஒரு பெயரை நமக்கு அழகாக அருளி இருக்கிறார். இந்த சிவஞான சித்தியார் சுபக்கத்திலே 275வது விருத்தம் அந்த பாடல்ல அழகா சொல்லியிருக்கார். ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல், 5ம் இறைவன் அடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை என்று அங்கே அருளுகிறார். அப்ப எழில் ஞான பூசை என்று யார் பெயர் தருகிறார் என்றால், சகல ஆகம பண்டிதர் நமக்கு இந்த கருத்தரங்கத்திற்கு ஒரு பெயர் அழகாக நமக்கு தந்து அருளி இருக்கிறார் என்பதை நம் மனதில் இருத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா கருத்தரங்கம் மட்டும் என்று நினைத்துக் கொள்ளாமல் இது ஒரு எழில் ஞான பூசையாக உலகம் முழுவதும் இன்று செய்யப்பட்டு வருகிறது என்பதை நாம் மனதிலே இருத்திக் கொண்டு இன்றைய நிகழ்வுக்குள்ளே நாம் சொல்லலாம். இந்த நிகழ்வுக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, 11ஆம் திருமுறையில் 19வது பகுதியாக அமைந்த கல்லாட தேவநாயனார் அருளி செய்த திரு கண்ணப்ப தேவர் திருமரம். 11ஆம் திருமுறையிலே திரு கண்ணப்ப தேவர் திருமரம் என்று 2 பகுதிகள் நமக்கு அமைந்துள்ளது. அதில் முதல் பகுதி நக்கீர தேவநாயனார் அருளி செய்தது. அதை பற்றிய விளக்கம் சற்று முன்பு சிறப்பாக நடைபெற்றது. இப்போது கல்லாட தேவனார் அருளிய அந்த திரு கண்ணப்ப தேவர் திருமரத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த 2 நூலுக்கும் எப்படி அமைப்பு முறை அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்துவிட்டு அதன் பிறகு உள்ளே செல்லலாம். அதாவது நக்கீரர் அருளி செய்த திரு கண்ணப்ப திருமரம் எப்படி இருக்கிறது, கல்லாட தேவநாயனார் அருளி செய்தது எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். அதாவது நக்கீரர் அருளி செய்து 158 அடிகள் கொண்டது, கல்லாடர் அருளி செய்தது 38 அடிகள் கொண்டது. அதிலே நக்கீரர் அருளி செய்த முதல் 26 அடிகளில் நமது திண்ணனாரின் குலம், அவர் பயிலும் இடம், அவர் பழகக்கூடிய மிருகங்கள், அவர் கை கொண்ட கருவிகள், அவருடைய தொழில், அவருடைய உடல் அமைப்பு, இவற்றையெல்லாம் அந்த முதல் 26 அடிகளில் சொல்லப்பட்டுள்ளது. இங்கு கல்லாடர் தேவனார் அருளி செய்த இந்த திருமரத்திலே முதல் 11 அடிகளில் கண்ணப்ப தேவநாயனாருடைய உடல் அமைப்பு, அவர் கை கொண்ட கருவிகள் பற்றி கூறப்படுகின்றன. அதே போல நக்கீரனுடைய அந்த 27லிருந்து 157ஆம் அடி வரையில் கண்ணப்ப தேவநாயனாருடைய உணவு, அவர் வழிபட்ட வழிபாடு, சிவகோசரியார் வழிபாடு, அவர் இருவர் எப்படி வழிபட்டார்கள் என்பது பற்றியெல்லாம் சொல்லி, அவர் கண் அப்பிய காதையையும் நமக்கு அழகாக சொல்லி அங்கே விளக்கி இருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா கல்லாடர் 12ஆம் அடியிலிருந்து 38ஆம் அடி வரை அனைத்து நிகழ்வுகளையும் சுருக்கமாக சொல்லி இருக்கிறார். அதே போல அந்த 158வதாக ஒரு வெண்பா, கடைசியில் ஒரு வெண்பா அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெண்பா கண்ணப்ப தேவநாயனாருடைய முழு வரலாற்றையுமே தெரிவிக்கிறது. அப்படி ஒரு வெண்பா கல்லாட தேவநாயனார் அருளி செய்த நூலிலே இல்லை. அந்த வெண்பாவும் பிற்சேர்க்கை என்று சொல்லப்படுகிறது. அதை ஐயாவும் குறிப்பிட்டார்கள். அதாவது சுருக்கமா சொல்லணும்னா, நக்கீரர் விரிவான வரலாறை சொல்லி இருக்கிறார், கல்லாடர் சுருக்கமான வரலாறை அருளி இருக்கிறார் என்று சொல்லலாம். இந்த 2 நூல்களை வைத்துக்கொண்டு சேக்கிழார் அருளினார் என்றும் சொல்லலாம். அப்படி ஒரு ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்து நிலவி வருகிறது. இந்த கால ஆராய்ச்சிக்குள் நம்ம போக வேண்டாம். இப்ப கல்லாடர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கல்லாடம் என்ற ஒரு சொல் நமக்கெல்லாம் நினைவு வரும். ஏன்னா நம்மில் நிறைய அன்பர்கள் எல்லாம் திருவாசக முற்றோதல் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கக்கூடியவர்கள். அப்படி பார்க்கும்போது கீர்த்தி திரு அகவலிலே கல்லாடத்து கலந்து இனிது அருளி நல்லாளோடு நயப்புற எய்தியும் என்று நமது திருவாத ஊரடிகள் பெருமான் அருளி இருப்பார். கல்லாடம் என்ற ஊரை அங்கே குறிப்பிட்டிருப்பார். கீர்த்தி திரு அகவலிலே சொல்லப்பட்டுள்ள பல திருத்தலங்கள் இன்ன ஊர் என்று அறுதியிட்டு கூற முடியாத நிலையில் இருக்கிறது. அது இதையெல்லாம் நாம் அறிந்ததுதான்.
அதே போல இந்த கல்லாடம் என்பது தமிழகத்திலே உள்ள ஒரு சிவத்தலமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அது எப்படின்னா, செங்கல்பட்டுக்கு அருகிலே மீஞ்சூர் என்ற ஊருக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு வரதராஜ பெருமாள் கோவிலிலே இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டில் கல்லாடீச்சரமுடையார் கோயில் என்று அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வரதராஜ பெருமாள் கோயிலுடைய பழைய பெயர் சோழகுல சுந்தர விண்ணகர் என்பது. ஆனால் நமது மணிவாசக பெருமான் அருளிய அந்த கல்லாடம் என்பதும் இந்த கல்வெட்டிலே இருக்கக்கூடிய கல்லாடீச்சரமுடையார் கோயில் என்பதும் ஒன்று என்று சொல்வதற்கில்லை. இது ரெண்டு வேறாகவும் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. சரி, இப்ப நம்ம கல்லாடர் நூல் ஆசிரியரை பற்றி நாம் தெரிந்து கொண்டு நூலுக்குள்ளே நாம் பயணிக்கலாம். நமது கல்லாடர் என்ற பெயரில் சங்ககால புலவரும் இருந்திருக்கிறார், பிற்கால புலவர் சிலர் இருந்திருக்கின்றனர். அப்படி பார்க்கும்போது சங்ககால புலவர்னு பார்க்கும்போது கிபி 2ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்டவர். அவர் பாண்டிய மன்னனை பாடியவர், அவராக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே பிற்கால புலவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று பார்த்தால், கல்லாடம் என்ற நூலை அருளி செய்தவர் கல்லாடர் இருக்கிறார். அதன் பிறகு தொல்காப்பியத்திற்கு சொல்லதிகார உரையாசிரியர்களுள் கல்லாடர் என்பவர் ஒருவர் இருக்கிறார். இப்ப இந்த இரண்டு பேரும் நமது கண்ணப்ப தேவரனுடைய திருமணத்தை அருளி செய்தவரா என்று பார்த்தால், இவர் இருவரும் அல்லர் என்றுதான் சொல்லப்படுகிறது ஆராய்ச்சியாளர்களிடத்தே. சரி, அது இருந்துட்டு போகட்டும். அப்ப அந்த கல்லாடம் அருளி செய்தவர் தான் இவரா இருந்திருந்தால், ஒருவேளை இருந்திருந்தால், அதாவது அந்த கல்லாடம் என்று சொல்லக்கூடிய அந்த அகப்பொருள் பாடல் கோவையினுடைய நூல் அமைப்பும் இந்த நூல் அமைப்பும் ஒரு மாதிரியாக இல்லை, வேறு வேறாக இருக்கிறது. மொழி நடை வேறு வேறாக வேற்றுமைப்படுகிறது என்று நமது திருமுறை செல்வர் கா வெள்ளை வாரணனார் அவர்கள் தெரிவிக்கிறார். அப்படியே ஒன்றாக இருந்திருந்தாலும் அந்த கல்லாடம் என்ற நூல் நமது 11ஆம் திருமுறையில் பின்னாடி சேர்த்திருக்க கூடும். இவர்தான் அவர் என்றார். ஆகவே அவர் அன்று என்று சொல்லி மறுக்கிறார். அதே போல நமது தொல்காப்பிய சொல்லதிகார உரையாசிரியராக இருக்கக்கூடிய கல்லாடரும் இவர் அன்று என்று சொல்லப்படுகிறது. எப்படி அப்படின்னா, தொல்காப்பியத்திற்கு முதலில் உரை வகுத்தவர் இளம்பூரணர். இளம்பூரணர் பொருளதிகாரத்திற்கு உரை செய்யும் போது அந்த உரையிலே ஒரு மேற்கோள் காட்டுகிறார். அந்த மேற்கோள் நமது 11ஆம் திருமுறையிலே கபில தேவநாயனார் அருளிய அந்த பாடலை மேற்கோள் காட்டுகிறார் என்றால், இந்த சொல்லதிகாரத்திற்கு உரை செய்த கல்லாடர் என்பவர் காலத்தால் பிற்பட்டவராக இருக்கக்கூடும். ஆகவே நமது கல்லாடர், நமது நூலாசிரியர் என்பவர் நக்கீர தேவநாயனாருடைய காலத்திலோ அல்லது அவருக்கு மிக பிற்பட்ட காலத்திலோ இருந்திருக்கலாம். அதாவது 9ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலோ அல்லது 10ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலோ இருந்திருக்கக்கூடும். எப்படி என்றால், திருக்கண்ணப்ப தேவர் என்ற அதே தலைப்பிலே இவரும் செய்திருக்கிறார், நூல் செய்திருக்கிறார் என்று நாம் நினைக்கும் போது நக்கீர தேவநாயனாருடைய காலத்திலோ அல்லது அவருக்கு மிகவும் பிற்பட்ட காலத்திலோ வாழ்ந்திருக்கக்கூடும் என்ற அளவிலே நூலாசிரியரை பற்றிய செய்தியை நாம் தெரிந்து கொண்டு நூலுக்குள்ளே நாம் செல்லலாம். திருக்கண்ணப்பர் திருமரம், இதுல மரம் என்றால் வீரம் என்று ஐயா குறிப்பிட்டாங்க. அது இந்த இடத்துல திருக்கண்ணப்பர் திருமரம் என்பது கண்ணப்ப நாயனாரது அன்பின் வழிபட்ட வீரச் செயலை உணர்த்துகிறது. அந்த அன்பின் வழிபட்ட வீரச் செயலை உணர்த்துவதால் இது திருக்கண்ணப்பர் திருமரம் என்ற பெயர் பெறுகிறது. இதுல இந்த வீரம் என்று சொல்லும் போது மறவரது வீரச் செயலை விளக்கும் புறத்துறைகளுள் மரம் என்பதும் ஒன்று. அந்த புறத்துறைகளுள் இந்த மரம் என்பதும் ஒன்று. இது எப்படி அப்படின்னா, அதாவது ஒரு வீரன், அந்த வீரன் மிக உயர்ந்த புகழை பெற விரும்பி போர் செய்கிறான். அப்படி போர் செய்யும் போது பகைவரது வேலுக்கு ஆட்படுகிறான். அப்படி ஆட்பட்டால் அந்த வேல் அவனுடைய மார்பிலே கிழித்து புண்ணாக்கி விடுகிறது. இவன் என்ன செய்கிறான், அந்த புண்ணை கிழித்து கொண்டு மாண்டு விடுகிறான், இறந்து விடுகிறான். இது மரக்காஞ்சி என்னும் புறத்துறை. அதே போல நமது திண்ணனார் என்று அழைக்கப்படக்கூடிய நமது கண்ணப்ப தேவநாயனார் எப்படி இருக்கிறார் என்றால், இந்த உலக நிலையாமையை உணர்ந்திருக்கிறார். இந்த உலகமே நிலையாமை உடையதுதான். அப்படிப்பட்ட நிலையாமையுடைய இந்த உலகத்திலே பல இன்னல்களுக்கு இடையே அவர் குடுமித்தேவரை சந்திக்க புறப்படுகிறார். அப்படி போகும்போது அவர் இறைவனுக்கு கண்ணிலிருந்து ரத்தம் ஒழிகிறது. அதை பார்க்கிறார். அதை பார்த்துதான் அவர் சொல்றாரு, தம்மால் வழிபடப் பெறும் திருக்காலத்து இறைவனுடைய கண்களில் குருதி நீர் வழிதலை கண்டு சிறிதும் பொறாராய் அத்துன்ப நிலையை கண்கொண்டு காண்பதை விட கண்ணை இரத்தலே நலம் என்று. அதை பார்க்க முடியல, அது கண்கொண்டு காண்பதை விட
கண் இரத்தலே, நம் ஊனுக்கு ஊன் என்று பின்னாடி சொல்லுவோம், பாடல்ல வரும். அப்ப அந்த கண்ணை இரத்தலே நலம் என்று எண்ணி தமது கண்ணை தோண்டி காலத்து இறைவனது கண்ணில் அப்பிய பேரன்பில் பட்ட வீரச் செயல் இந்த திரு கண்ணப்ப தேவர் திருமரம். ஆகையால் தான் இது மரம் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவா நம்ம சொல்லும் போது அன்புதான் அறத்திற்கு காரணம் என்று சொல்லுவோம். மரத்திற்கும் அன்புதான் காரணம். அதாவது நல்லறங்களை செய்வதற்கு மட்டும் நாம் அந்த அன்பு சொல்லக்கூடாது. மரமாகிய வீரச் செயலை செய்வதற்கும் அன்புதான் காரணம். இதை யார் நமக்கு சொல்கிறார் என்றால் தெய்வ புலவர் நமக்கு குறிப்பிடுகிறார். அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார், மரத்திற்கும் அகுதே துணை. 76வது திருக்குறளிலே நமக்கு குறிப்பிடுகிறார். அப்ப நல்லறங்களை செய்வதற்கே அன்றி மரமாகிய வீரச் செயலை மேற்கொள்வதற்கும் அன்பாகிய பண்பே துணை. அதை நாம் மனதிலே ஆழமாக இருத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அதனாலதான் தெய்வ சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார், ஈர அன்பினர் யாதும் குறைவிலார் வீரம் என்னால் விளம்பும் தகையதோ. தெய்வ சேக்கிழார் குறிப்பிடுகிறார், ஈர அன்பினர் யாதும் குறைவிலார் வீரம் என்னால் இயம்பும் தகையதோ என்று அவரும் குறிப்பிடுகிறார். இந்த நூல் திரு கண்ணப்பர் திருமரம், அதாவது கல்லாடர் அருளி செய்த திரு கண்ணப்பர் திருமரம் 38 அடிகளால் ஆனது என்று முன்பே நாம் சிந்தித்தோம். இந்த நூல் இணைக்குறள் ஆசிரியப்பா என்ற யாப்பு அமைப்பிலே அமைந்திருக்கிறது. இது அதாவது இணைக்குறள் ஆசிரியப்பா என்றால் முதல் அடியும் கடைசி அடியும் 4 அடிகள் பெற்றிருக்கும். இடையிலே இருக்கக்கூடிய அடிகள் குறள் அடி, 2 சீர்களை உடைய குறள் அடியாக இருக்கலாம், 3 சீர்களை உடைய சிந்தடியாக இருக்கலாம், அல்லது 4 சீர்களை உடைய அளவடியாகவும் இருக்கலாம். இதுதான் இந்த இணைகுறள் ஆசிரியப்பாவினுடைய இலக்கணம். இப்ப நம் நூலுக்குள்ளே பயணிக்கலாம். பரிவின் தன்மை உருவு கொண்டு அணையன். அதாவது முதல் நம்ம முன்னாடியே இந்த அமைப்பு முறையில பார்க்கும்போது சொன்னோம், முதல் 11 திருவடிகளில் கண்ணப்ப தேவநாயனுடைய உடல் அமைப்பை நமக்கு குறிப்பிடுகிறார் என்று நம்ம சொன்னோம். அதுல முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்த்துட்டு போவோம். முதல்ல பரிவின் தன்மை உருவு கொண்டணையன் என்று முதலடியிலே குறிப்பிடுகிறார். பாருங்க, பரிவு என்றால் அன்பு. அந்த அன்பினுடைய பண்பு, அந்த தன்மை, அன்பாகிய தன்மை. யாரு? கண்ணப்பர் எப்படி இருக்காராம்? அன்பாகிய தன்மை உருவு கொண்டு அணையன். அதாவது அன்பின் வடிவினனே கண்ணப்பன் என்று சொல்லு முதல் அடியிலே குறிப்பிடுகிறார். இதை வைத்துக்கொண்டு தெய்வ சேக்கிழார் நமக்கு அங்கே அருளி செய்வார். அன்பு பிழம்பாய் திரிவார் அப்படி சொல்லுவார். அப்புறம் இன்னும் என்ன சொல்லுவார்னா, அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பு என்றெல்லாம் தெய்வ சேக்கிழார் குறிப்பிடுவார். இதை வைத்து தெய்வ சேக்கிழார் குறிப்பிடுகிறார் என்று சொல்லலாம். அது கால ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போக வேண்டாம். சரி, இவர் குறிப்பிடுவதற்கு எதை வைத்து குறிப்பிடுகிறார் என்றால், நமது மணிவாசக பெருமான் அழகாக பாடியிருப்பார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின். அதுதான் மூலம். அங்கிருந்து இவங்க எடுக்கிறாங்க. பரிவின் தன்மை உருவு கொண்டணையன். அதுதான் மணிவாசக பெருமான் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்று குறிப்பிடுகிறார். இதுல பரிவின் தன்மை, பரிவுனா அன்பு, பரிவு தன்மை அதாவது பரிவாகிய தன்மை, அதாவது அன்பாகிய பண்பு. இதுல அந்த இன்னு ஒண்ணு இருக்குது பாருங்க, பரிவின். அந்த இன் என்பது சாரியை என்று இலக்கணத்திலே சொல்லப்படும். இந்த சாரியை என்பது தவிர் வழி சாரியை அல்லது வேண்டா சாரியை என்று சொல்லப்படும். ஏன் அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டு சொன்னா நமக்கு விளங்கும். இப்ப மரத்தின் கிளை, மரத்தது கிளை, அதாவது அது என்ன பொருள்னா மரத்தது கிளை தான், அது உடைமை மரத்தது கிளை அந்த வேற்றுமை ஒரு வரும்போது. மரத்தின் கிளை என்று சொன்னால் அந்த இன் என்பது அங்க பொருள் இல்லை, தேவை, அது வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யாப்புக்காகவோ ஓசைக்காகவோ அங்கே வர வேண்டும். அதுபோல இங்கே பரிவின் இன் என்பது அது வேண்டா வழிச்சாரியை அல்லது தவிர் வழிச்சாரியை என்று இலக்கணத்தில் சொல்லப்படும். அப்ப பரிவாகிய அன்பு என்ற தன்மையை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் தன்மை. அப்ப அந்த பரிவாகிய அன்பு வடிவினனாக உருவினனாக கண்ணப்பர் விளங்குகிறார் என்று முதல்ல நமக்கு விளக்குகிறார், அறிவுறுத்துகிறார். அடுத்த அடிக்கு போலாம். போழ்வார் போர்த்த தாழகச் செருப்பினன். இரண்டாவது வழியில என்ன குறிப்பிடுகிறார் என்றால், அவருடைய உடல் அமைப்பை பற்றி தான் நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார் கல்லாட தேவநாயனார். இதுல இரண்டாவது அடியிலே போழ்த்த வாரினால் மூடப்பட்ட கரிய செருப்பை உடையவன். கண்ணப்பரை பத்தி சொல்றாரு, செருப்பை உடைய பெருமான்.
எப்படி அப்படின்னா, தோளை வாரால் தைத்தது, போழ்வார் போர்த்த அப்படின்னா தோளை வாரால் தைத்த என்பது பொருள். அந்த போல் அப்படின்னு இருக்குது இல்லையா, அது போழ்தல் என்ற தொழிற்பெயரோடு வந்தது. போழ்தல் என்றால் உரித்தல் என்பது பொருள். இங்கே உரித்தல்னா எதை உரித்தோம்? தோலை உரித்தல். ஆக இந்த இடத்துல போழ்தல் என்பது போல் என்று குறிக்கின்றது. அது இலக்கணத்துல சொல்லும்போது முதல் நிலை தொழிற்பெயர் என்று குறிப்பிடுவார்கள். அப்ப இங்க உரித்தது என்பது தோலை குறிப்பிட்டு வந்தது. அதனால இது ஆகுபெயராய் தோலை குறித்தது. ஆகுபெயரா நம் அனைவருக்கும் தெரியும். உலகம் சிரித்தது என்றால் உலகத்தில் உள்ள மக்கள் சிரித்தனர் என்று நம்ம எல்லாம் பள்ளிக்கூடங்கள்ல இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். சரி, அப்ப இந்த இடத்துல தோலை வாரால் தைத்த, அதுதான் போல் வார் போர்த்த என்பது. அடுத்தது தாழகச் செருப்பினன் அப்படின்னு சொன்னார். தாழகச் செருப்பினன்னா தாழ்ந்த உள்ளிடத்தை உடைய செருப்பு. கண்ணப்பரனுடைய செருப்பினுடைய அமைப்பை இங்கே குறிப்பிடுகிறார். தாழ்ந்த உள்ளிடத்தை உடைய செருப்பு. அதாவது அந்த செருப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா முன்பக்கம் கொஞ்சம் மேல இருக்கும், பின்பக்கம் ரொம்ப ஆழமா கீழே உள்ளீடாக இருக்கும். அதாவது ஒரு பாம்பு படம் எடுத்தார் போல இருக்குமா அந்த செருப்பு. அந்த வேடர்களுடைய செருப்பு அமைப்பெல்லாம் அப்படிதான், இலக்கியங்களிலும் அப்படிதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுதான் தாழகச் செருப்பினன்னு குறிப்பிடாது. ரொம்ப அழகா இருக்குது. அந்த செருப்பினுடைய எப்படி இருக்குதுன்றத குறிப்பிடும்போது எவ்வளவு அழகா இருக்குது. படிக்கும் போதே அழகா இருந்துச்சு. சரி, தாழகச் செருப்பினன், தாழ்ந்த உள்ளிடத்தை உடைய செருப்பை உடையவராக விளங்குகிறார். அப்புறம் 3வது அடியில குருதி புலரா சுரிகை எஃகம் அறையிற் கட்டிய உடைத்தோள் கச்சையன். அந்த 2 அடியை சேர்த்து நம்ம பார்க்கலாம். குருதி புலரா சுரிகை எஃகம் அறையில் கட்டிய உடைத்தோள் கச்சையன். அதாவது அவருடைய உடைவாள், அது சுரிகை எஃகம் அப்படின்னா அது உடைவாளை குறித்தது. சுரிகைனாலே உடைவாள் தான். ஆனா நந்தியம்பெருமான் சுரிகை கொண்டு திருக்கைலாயத்திலே வீற்றிருப்பார் என்று தெய்வ சேக்கிழாரும் அங்கே அருளியிருப்பார். சுரிகை என்றால் உடைவாள். அந்த எஃகம் அப்படின்னா கூர்மையான உடைவாள் என்பது பொருள். அந்த கூர்மையான உடைவாள். அப்ப அது குருதி புலரா சுரிகை எஃகமா. அந்த பாருங்க அவருடைய தன்மை எப்படி இருக்குமா, குருதி உலர்ந்திராத உடைவாளினன். அந்த உடைவாள் எப்போதும் குருதியோடையே இருக்குமா. அப்ப அவருடைய அந்த வேட்டை தன்மையை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த எவ்வளவு ஒரு வீரராக அவர் விளங்கி இருக்கிறார். ஏன்னா அவருடைய தன்மையே எப்படி இருக்குது பாருங்க, வெட்டு குத்து, இதுதான் அவருக்கு சொல்லி கொடுத்தது. அப்படிப்பட்டவர் அன்பிற்கு இலக்கணமாக இருக்கிறார். அவருடைய அன்பின் தன்மையை சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த திருக்கலிற்றுப்படியார்ல அழகா சொல்லுவாங்க, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை என்றபடியால். மணிவாசகர் அங்கே அருளி இருக்கிறார் அல்லவா, அந்த தன்மையை ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா திருக்கலிற்றுப்படியார்ல அது கண்ணப்பருக்கும் காலத்தி பெருமானுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அங்கே உய வந்த தேவநாயனார் அருளி இருப்பார். இப்ப குருதி புலரா சுரிகை எஃகம், அந்த எஃகத்தோடு அப்புறம் என்ன இருந்துச்சான், அறையிற் கட்டிய உடைத்தோர் கச்சையன் சொன்னார். அறைனா இடை, நம்ம சொல்றோம் இல்லையா, இடையில் கட்டிய கயிறு தான் அரைஞான் கயிறு அப்படின்லாம் நம்ம சொல்றோம். அது அறையில் கட்டிய உடைத்தோள் கச்சையன், அதாவது தோளாக்க பெற்ற கச்சையை இடையிலே கொண்டவராக நம் கண்ணப்பர் விளங்குகிறார். திண்ணனார் விளங்குகிறார். அது உடையாகிய தோளின் மேல் கச்சையை உடையவர், அது உடைத்தோள், அதுதான் கச்சையாக அமைந்திருக்கிறார். அதன் பிறகு தோள் நெடும் பையில் குறுமயிர் திணித்து, அதாவது தோளால் அமையப்பெற்ற பை, அவரு அந்த தோளால் அமையப்பெற்ற பையில குறு முடியை திணித்து வைத்திருக்கிறாராம் அந்த வேடர். அப்படி சொல்றாங்க. அவர் அந்த அமைப்பையெல்லாம் நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அப்புறம் வாரில் வீக்கிய வரிக்கை கட்டியன், வாரில் வீக்கிய வரிக்கை கட்டியன் என்று சொல்லும் போது வாரினால் இழுத்து கட்டிய தோற்றத்தை உடையவன், அந்த தோற்றத்தை உடையவன். அதாவது அந்த வரிக்கை கட்டியவன் அப்படின்னா அந்த தோற்றத்தை உடையவன் என்பது பொருள். அதை எப்படி பிரிக்கலாம்னா, வரி கை கட்டியவன் அப்படின்னா கையிலே கட்டியவன் என்றும் சொல்லப்படும். அதாவது வாரில் வீக்கிய வரிக்கை என்பதை அதை எப்படி பிரிக்கலாம்னா வீக்கிய வாரின் வரி, வீக்கிய வாரின் வரி என்று நாம் அதை மாற்றி பொருள் கொள்ளணும். வீக்கிய வாரின் வரி என்றால் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, கட்டி முடிந்த வாரால் திரிக்கப்பட்ட கயிறு, அதுதான் வீக்கிய வாரின் வரி. கட்டி முடிந்த வாரால் திரிக்கப்பட்ட கயிறு, அந்த கயிறு தான் அவர்
அந்த கயிறோட இருப்பார், அந்த கயிறை உடையில் அமைந்திருப்பார், அந்த தோட்டத்தோட இருப்பார், அல்லது கையிலே வைத்திருப்பார், எப்படியும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது வரிக்கை கட்டியன் அப்படின்னா அந்த தோற்றத்தோடு இருப்பார், அந்த வரியை கையில் கட்டியவன் என்று சொல்லலாம். அப்புறம் உழுவை கூணுகிர் கேழல் வெண் மறுப்பு மாறுபட தொடுத்த மாலை உத்தரையன். உழுவை அப்படின்னா புலி என்பது பொருள், புலி. கூணுகிர் அப்படின்னு சொன்னார். கூன் உகிர்னா கூன் கூட்டல் உகிர் அப்படின்னு பிரிக்கணும். அது கூன் என்றால் வளைந்த என்பது பொருள். அந்த உகிர் அப்படின்னா நகம், வளைந்த நகம், அதுதான் அந்த கூன் உகிர் என்பது. அப்படின்னா உழுவை கூணுகிர் அப்படின்னா புலியினது வளைந்த நகம், அது புலியினுடைய வளைந்த நகத்தையும். அப்புறம் கேழல் வெண் மறுப்பு, கேழல்னா பன்றி, மறுப்பு என்றால் கொம்பு, அப்ப பன்றியினுடைய வெள்ளை கொம்பு, வெள்ளிய கொம்பையும். இப்ப கேழல் வெண் கொம்பணிந்த வெம்மான் என்று ஞானசம்பந்த பெருமான் இடர்களை பதிகத்துல அங்கே அருளி இருப்பார் 9வது திருப்பாடல்ல. இங்க உழுவை கூணுகிர் கேழல் வெண் மறுப்பு மாறுபட தொடுத்த மாலை உத்தரையன் எப்படி இருந்தாராம்? புலியின் நகத்தையும் பன்றியின் வெம்மையான கொம்பினையும் அப்புறம் மாறி மாறி கட்டிய மாலையை அணிந்தவன். அதுதான் இங்க சொன்னாரு, மாறுபட தொடுத்த அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த மாறுபட தொடுத்தனா ஒன்றை இடையிட்டு மற்றொன்றை தொடுத்தல். அதாவது வரிசையா ஒரு புலியினுடைய நகம், அப்புறம் பன்றியினுடைய கொம்பு, ஒரு நகம் ஒரு கொம்பு, இப்படி மாத்தி மாத்தி கட்டிய ஒரு மாலையா அதை குறிப்பிடுகிறார்கள். மாறுபட தொடுத்த மாலை உத்தரையன். இப்படி அந்த தொடுத்த மாலை அப்படின்னா இது ரெண்டையும் தொடுத்த, மாறி மாறி தொடுத்த ஒரு மாலை. அந்த மாலையோடு உத்தரையன் சொன்னார். அந்த உத்தரயம் அப்படின்னா மேலாடை என்பது பொருள். சரி, இந்த மாலையை மட்டும்தான் அணிந்திருப்பாரா, கட்டி இருப்பாரா அப்படின்னா மேலாடையையும் அணிந்திருப்பார் என்று குறிப்பிடுகிறார் கல்லாடர். அப்ப இவருடைய மேலாடை என்னவாக இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்கும்போது, நாம் போட்டிருப்பது போல ஒரு சட்டையை அணிந்திருப்பாரா என்றால் இல்லை, புலித்தோலை ஆடையாக அணிந்திருப்பார். எப்படின்னா இங்க உழுவை கூணுகிர்னு சொல்றார். அந்த வளைந்த நகத்தையே உடைச்சி மாலையா போடுறாங்கன்னா அந்த புலித்தோலையும் அவர் ஆடையாக மேலாடையாக அணிந்திருப்பார் என்பது நாம் பெறப்படுகிறது இந்த இடத்துல இருந்து. அப்ப அந்த உத்தரையன் என்பது மேலாடை, அந்த மேலாடை என்பது புலித்தோலாக இருக்கும். எப்படி என்றால் அந்த உழுவை கூணுகிர் அந்த நகத்தை சொன்னதுனால புலித்தோலையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப மேலாடையாக அவர் புலித்தோலை அணிந்திருப்பார். அப்ப மாலையோடு உத்தரத்தை உடையவன், உத்தரியத்தை உடையவன், அந்த உத்தரியம்னா மேலாடையை உடைய, அந்த மாலையோடு மேலாடையையும் கொண்டவராக நம் கண்ணப்பர் விளங்குகிறார் என்று குறிப்பிடுகிறார். அப்புறம் நீல பீலி நெற்றி சூழ்ந்த, அந்த நீல வண்ண மயில் தோகையை நெற்றியில் கட்டியவன், அந்த நீல வண்ண மயில் தோகையை நெற்றியிலே கட்டியிருப்பார். அந்த அமைப்பை நமக்கு குறிப்பிடுகிறார்கள் அழகா. அப்புறம் காண குஞ்சி கவடி புள்ளினன். காணம் அப்படின்னாலே காடு, குஞ்சி அப்படின்னா முடி, அது சொல்லும் போது குடிமி, அந்த குடிமியில் அந்த கவடி புள்ளினன்னு சொன்னார். அந்த குடிமியில் அந்த கவடி என்றால் பலகரை என்று சொல்லக்கூடிய மணி, பல வகை மணிகள், இப்ப சோழி முதலிய மணிகள் எல்லாம் அங்கே கோர்க்கப்பட்டிருக்கும். அது எப்படின்னா குடிமியில் பல மணி அல்லது சோழி போன்ற பல மணிகளை கோத்து கட்டி இருப்பவன் என்பதுதான் இதற்கு பொருள். காண குஞ்சி அப்படின்னா காடு போன்ற தலைமுடி, தலைமயிர் எப்படி இருக்குமா, அவரு காடு போன்ற தலைமுடியை வைத்திருப்பாராம் அவர். அது காண குஞ்சின் என்று அழகாக குறிப்பிடுகிறார் கல்லாடர். காடு போன்ற தலைமயிர் அப்படி சொல்றாங்க. அப்புறம் இங்க பலகரைன்னு சொல்லும் போது கவடினா பலகரை சொன்னோம். அது அவை பல கோத்த மாலைன்னா நமக்கு தெய்வ சேக்கிழார் அங்கே அருளி இருப்பார். அதாவது வேப்பங்கொட்டைகள் எல்லாம் இழைத்து கட்டி இருப்பார் என்று குறிப்பிடுகிறார். அந்த பல மணிகள்ல அந்த வேப்பங்கொட்டை இது போல பல மணிகளையும் இணைத்து கட்டி இருப்பார் என்று அங்கே சேக்கிழார் பெரிய புராணத்திலே குறிப்பிடுவார். அப்ப காண குஞ்சி கவடி புள்ளினன், புள்ளினன்னா புள்ளுதல் அப்படின்னா பொருந்துதல்னு பொருள். அப்ப புள்ளினன் அப்படின்னா பொருந்தியவன். அப்ப குடுமியில் சோழி போன்ற பல மணிகளை கோத்து கட்டியவன், அதுதான் அந்த கட்டி பொருந்தி இருக்கக்கூடியவன் என்பது பொருள். அப்புறம் முடுகு நாறு, 10 அடிகள் பார்த்திருக்கிறோம். அடுத்தது 11வது அடி. முடுகு நாறு குடிலை யாக்கையன். முடுகு நாறு குடிலை யாக்கையன், அவருடைய உடம்ப சொல்றாரு. முடுகுனா முடை நாற்றம் என்பது பொருள். இது நம்ம எங்க பார்க்கலாம்னா நம்மளது நம்பி ஆரூரர் பெருமான் நமக்கு அருளி இருப்பார்.
முடுகு நாரிய வடுகர் அப்படின்னு நம்பியாரூரர் நம்முடைய திருப்பாட்டிலே அருளியிருப்பார். அந்த முடுகு அப்படின்னா முடைநாற்றம் என்பது பொருள். அப்ப முடைநாற்றம் வீசும் குடிசை வாழ்வினன், முடுகு நாறு குடிலை யாக்கையன். குடிலை அப்படின்னா குடிசை. அப்படிப்பட்ட ஒரு உடம்பை குடிசை வாழ்வினன் என்று மேலோட்டமாக அதுக்கு பொருள் சொல்லப்படுகிறது. இன்னும் அதை எப்படி சொல்லலாம் பிரித்து அப்படின்னா, அந்த குடிலை என்பது குடிலம் என்ற சொல்லிலிருந்து வந்தது. அந்த குடிலம் என்றால் வளைவு என்பது பொருள். வளைவு என்பது பொருள். அப்ப குடிலைனா அவருடைய குடிலை யாக்கையன்னா வளைந்த உடலமைப்பை பெற்றிருக்கிறார் என்று சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, இவர் பாருங்க, புலித்தோல், பல மாலைகள், இப்படி வேட்டைக்கான பல பொருள்கள் இப்படி எடுத்துக்கொண்டே சுமந்து கொண்டே போவதால் இவருடைய அந்த உடல் அமைப்பு அப்படி வளைந்தே இருக்கிறதா. அந்த ஒரு நயத்தையும் இங்கே குறிப்பிடுகிறார். அதுதான் கூன். அத கூன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த ஏன் அப்படின்னா, இந்த வேட்டைக்கு செல்லக்கூடிய பொருள்கள் பலவற்றை சுமந்து முதுகு கூணாயிற்று ஒரு நயம் சொல்லப்படுகிறது. அதுதான் அந்த குடிலை. குடிலை என்றால் ஏன்னா குடிசை அப்படின்னு அது மேலோட்டமாக சொல்லக்கூடிய பொருள். அது குடிலம். ஏன்னா குடிலை யாக்கையன்னா அவருடைய உடல் அமைப்பு வளைந்திருக்கிறது. இந்த வேட்டை பொருட்களை எல்லாம் சுமந்து சுமந்து அவருடைய உடல் அமைப்பு வளைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதுவும் முடைநாற்றம் வீசும் வளைந்த முதுகையுடைய உடலை உடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அது 11வது வரி. அடுத்தது, வேங்கை வென்று வாகை சூடிய சங்கரன் தன்னின தலைவன். இது ஒரு அற்புதமான வரி. இந்த இடத்துல வேங்கை அப்படின்னாலும் புலிதான். ஏற்கனவே சொன்னோம் புலி. அதே போல இது வேங்கை என்றாலும் புலி. அதாவது வேங்கை புலியை வென்று வெற்றி வாகை சூடிய சங்கரனின் இனத்தலைவன் சொன்னார். பெருமான சொல்றார் சங்கரனின் இனத்தலைவன். அப்படி சொல்லும்போது இதுல பாருங்க, இதுல ஒரு நுட்பமான ஒரு ஆழமான ஒரு பொருள் அங்கே அடங்கி இருக்கிறது. அதாவது பொதுவா இதுக்கு எப்படி சொல்றாங்க, உரையில சொல்லும் போது எப்படி சொல்றாங்கன்னா, புலிகளை அஞ்சாது சென்று கொன்று வெல்லுவதால் வேடுவர் சிவன் குலத்தவர் என ஒரு நகை தோன்ற கூறினார் அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள். நம்ம இதுல ஒரு சிந்திச்சு பார்க்கும்போது என்ன நமக்கு தோன்றுகிறது என்றால், சங்கரன் தன்னின தலைவன் சொன்னார். யார் இறைவனுடைய சங்கரன் தன்னின தலைவனாக யார் இருக்க முடியும் என்றால், யார் சங்கரனுடைய அந்த திரு அருளை பூரணமாக பெற்றார்களோ அவர்கள் தான் அந்த தலைவன் என்ற தன்மையை பெற முடியும். கண்ணப்பர் அன்பிற்கு தலைவனாக விளங்கக்கூடியவர். அது யார் சிவமாம் தன்மையை பெறுகிறார்களோ அவர்களே அந்த தன்னின தலைவராக விளங்கக்கூடியவர்கள். இன்றைக்கும் நாம சமயக்குறவர், சந்தானக்குறவர்கள் இவர்களை தான் நம்ம சொல்றோம், நாயன்மார்கள் இப்படிதான் சொல்றோம் இல்லையா. அப்படி பார்க்கும்போது இந்த புலியை வென்று வெற்றி வாகை சூடியவன் சொல்லும் போது இவர் பின்னாடி இன்னும் கொஞ்ச காலத்துல என்ன பண்ண போறாராம், ஆணவம் என்ற புலியை வென்று வெற்றி வாகை சூடக்கூடியவராக விளங்க போகிறார். அதனால இவர் சங்கரன் தன்னின தலைவன் சொன்னார். அப்படி வெற்றி வாகை சூடிய பிறகு ஆணவ மலம் வழிகெடும், அப்புறம் சிவமாம் தன்மையை பெறுவார், அப்புறம் அன்பிற்கே தலைவராக இவர் பலரால் போற்றப்பட போகிறார் என்பதை குறிப்பாக இங்கு குறிப்பிடுகிறார். அதாவது புலி அப்படின்னா நம்மிடத்துல இருக்கக்கூடிய ஆணவ மலம் தான் புலி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா புலியும் மிக கொடுமையானது, அதுபோல ஆணவ மலமும் மிக கொடுமையானது. இருபொருளும் காட்டாது என்று திருவருட்பயனிலே உமாபதி சிவம் அருளியிருப்பார். அதுபோல அது புலியும் கொடுமையானது. அதாவது புலி அது அது புள்ளி என்ற அந்த பெயரிலிருந்து வந்ததுதான் காரண பெயர். புலிக்கு காரண பெயர் புள்ளி. அது இருக பற்றுமா, அதனாலதான் அது பேரே புலி என்று பெயர். அது சொல்லும்போது அது வேட்டையாடிய அந்த மிருகத்தை அது வலப்பக்கத்துல விழுந்தாதான் அது உணவை எடுத்துக்கொள்ளுமா. என்னதான் மிக பசியாக இருந்தாலும் இடப்பக்கத்துல விழுந்தால் அதை உணவாக எடுத்துக்கொள்ளாது. அப்படிப்பட்ட தன்மையுடையது புலி. அந்த புலியே வென்று வாகை சூடக்கூடியவராக இவர் கண்ணப்பர் விளங்குகிறார் என்றால், ஆணவமலம் என்ற புலியையும் வென்று வாகை சூடியவராக விளங்கப் போகிறார் என்பதை குறிப்பாக இங்கே குறிப்பிடுகிறார். அதனாலதான் ஆணவமல புலியை வேட்டையாடி வெல்லும் சிங்கம் போன்றவர் கண்ணப்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சிங்கம் போன்றவர் கண்ணப்பர். ஏன்னா இறைவனை சொல்லும் போது திருச்சதகத்திலே மணிவாசக பெருமான் போர் ஏரே என்று அருளி இருப்பார். ஏறு என்றால் ஆண் சிங்கம். அந்த ஆண் சிங்கம் என்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய 6 வகை பகைகள், 5 களிறுகள் இதையெல்லாம் நமக்கு போர் புரிந்து நமக்கு வென்று அருளக்கூடியவர் ஆண் சிங்கமாக இருக்கக்கூடிய பெருமான். அந்த இனத்தலைவராக கண்ணப்பர் அப்படி அந்த சிவமாம் தன்மையை பெறுவதால் அவர் இனத்தலைவராக அன்பிற்கே இலக்கணமாக விளங்குகிறார் என்று அதை நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்ப வேங்கை வென்று வாகை சூடிய சங்கரன் தன்னின தலைவன் என்று சொன்னால்
வேங்கை புலியை வென்று வெற்றி வாகை சூடிய சங்கரனின் இனத்தலைவன் என்பது மேலோட்டமான பொருள். அதுல இருக்கக்கூடிய உட்பொருள் என்ன அப்படின்னா, ஆணவமல புலியை வேட்டையாடி வெல்லும் சிங்கம் போன்றவர் கண்ணப்பர் என்பதுதான் அதுல இருக்கக்கூடிய உட்பொருள். சரி, அப்புறம் ஓங்கிய இதுவரை என்ன சொன்னாரு, நம்ம கண்ணப்பனுடைய உடல் அமைப்பை பற்றி நமக்கு குறிப்பிட்டார். இதன் பிறகு அவர் செய்யக்கூடிய பூசை முறையை பற்றி நமக்கு குறிப்பிட போகிறார். ஆனா நடுவுல பெரிய புராணத்துல அவர் பொன்முகலி ஆறுக்கு சென்றது, நாடன் காடன் இவர்களை பற்றி எல்லாம் வரும், குடிமைத்தேவரை பற்றி சொன்னது, இதெல்லாம் போறாரு இல்லையா. அதாவது பூசைக்கு புறப்படும் போது எப்படி இருந்தாரோ அதை பற்றி இதன் பிறகு சொல்லப்படுகிறது. நடுவிலே இருக்கக்கூடிய பகுதிகளை நாம் கண்ணப்ப தேவநாயனாருடைய புராணத்தை சிந்தித்து அங்கே நாம் கண்டு கழிக்கலாம். ஆனா கண்ணப்ப நாயனார் புராணத்தை ஒவ்வொரு முறை தெய்வ சேக்கிழார் அருளியவாறு அந்த 186 பாடல்களை நாம் சிந்திக்கும் போது கட்டாயமாக கண்ணில் இருந்து கண்ணீர் வருகிறது. ஒவ்வொரு முறை படிக்கும் போது கண்ணீர் வருகிறது. இது பல முறை படிச்சிருக்கோங்க அப்படின்லாம் சொல்லலாமா? இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கேன், அவருடைய கண்ணப்பனுடைய வரலாறு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தாலுமே ஒவ்வொரு முறை சிந்திக்கும் போதும் கண்ணில் இருந்து கண்ணீர் வருகிறது என்றால் கண்ணப்பனுடைய அன்பை நாம என்னவென்று சொல்வது? அது உணர்ந்தால் நமக்கு புரியும். அந்த கண்ணப்பனுடைய அன்பை நாம சொல்லும் போது நாமெல்லாம் ஒண்ணுமே இல்லை. மணிவாசகர் சொல்றது போல ஒன்றும் போதா அடிநாயேன் என்றுதான் நம்ம சொல்லிக்கணும். அப்புறம் தன்முனைப்பு எங்க இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது. சரி, அது இருக்கட்டும். ஓங்கிய வில்லும் அம்பும் நல்லன தாங்கி ஏற்று கல்வனம் காற்றில் இயங்கி, எப்படி இவர் பூசைக்கு போனார் என்றத இப்ப சொல்ல போறார். அதாவது இதுவரைக்கும் அவர் திண்ணனாரனுடைய நிலையை குறிப்பிட்டார். இதன் பிறகு திண்ணனாரனுடைய செயல்களை குறிப்பிடுகிறார். அவர் செய்த பூசை, அதை எப்படிலாம் பூசை செய்ய போகிறார் என்பதை குறிப்பிடுகிறார். அதுதான் ஓங்கிய வில்லும் அம்பும் நல்லன தாங்கி என்று குறிப்பிட்டார். அதுல ஓங்கி உயர்ந்த வில்லும் அம்பும் ஆகிய நல்லன தாங்கி என்று குறிப்பிட்டார். முதல்ல இந்த நல்லன என்ற அடைமொழி வில்லுக்கும் அம்புக்கும் வந்தது. வில்லையும் அம்பையும் யாராவது நல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன் நல்லன என்று குறிப்பிட்டார் என்றால், இந்த நல்லன என்ற அடைமொழி எதற்காக சொல்லப்பட்டது என்றால், இந்த வில்லும் அம்பும், அதாவது திண்ணனார் தாங்கிய வில்லும் அம்பும் கொலைக்கருவிகள். அந்த கொலைக்கருவிகளே ஆயினும் இறை வழிபாட்டிற்கு துணையாய் அமைந்தமையால் நல்லன என்று குறிப்பிட்டார். இறை வழிபாட்டிற்கு துணையாய் அமைந்ததால் இந்த நல்ல என்ற அடைமொழி வில்லுக்கும் அம்புக்கும் இங்கே பொருந்தி வந்தன. அதுதான் வில்லும் அம்பும் நல்லன தாங்கி. அதன் பிறகு ஏற்று கல்வனம் காற்றில் இயங்கி. ஏற்று கல்வனம் காற்றில் இயங்கி என்றால் மலை காடுகளில் காற்று போல விரைந்து ஏகி இப்படி போனாராம் கண்ணப்பர் போறார். இப்படி, அதாவது ஏற்றுக்கல் அப்படின்னா உயரமான மலை என்பது. கல்னா மலை, ஏற்றுனா ஏற்றம்னு சொல்றோம் இல்லையா, அந்த உயரமான மலை, மலையை நோக்கி போறார், காலத்தியப்பர் நோக்கி போறாரு. அதுதான் ஏற்றுக்கல் வனம். அது வனம்னா காடு, அந்த காட்டு பகுதியிலே செல்கிறார். காற்றில் இயங்கி தெய்வ சேக்கிழாரும் குறிப்பிடுவார். அந்த குடிமித்தேவர் என்ற பெயரை கேட்ட பிறகு அவருடைய உடலே மிக லேசானது போல ஒரு உணர்வை அவர் பெறுகிறார் என்று குறிப்பிடுவார். அதே போல இங்கேயும் சொல்றாங்க பாருங்க, காற்றில் இயங்கி, அதாவது காற்று போலும் உடல் விரைவு சென்று ஊட்டுதல் வேண்டும் அப்படின்னு ஒரு உணர்வு அவருக்கு வருதான். காற்று போலும் உடல் விரைவு சென்று ஊட்டுதல் வேண்டும் என்னும் உள்ள விரைவினால் நிகழ்ந்தது. அதனால நிகழ்ந்ததான் இது. அதையும் அழகா குறிப்பிடுகிறார் இங்கே. ஏற்று கல்வனம் காற்றில் இயங்கி, மலைக்காடுகளில் காற்று போல் விரைந்து ஏகி. அதன் பிறகு கணையில் வீழ்த்து கருமா அறுத்து கோளின் ஏற்றி கொடும் தீ காய்ச்சி நாவில் வைத்த நாட்போனகமும் சொல்றார். அதாவது வன விலங்குகளை எல்லாம் கொன்று பன்றியை அறுத்து அது கணையிலே மாட்டி கொடும் தீயில் சுட்டு நாவினில் சுவைத்து உணர்ந்த நல் உணவு அப்படின்னு குறிப்பிடுகிறார். இதுவரை முதல்ல கணையில் வீழ்த்து கருமா அறுத்து கோளின் ஏற்றி, அதாவது வன விலங்குகளை எல்லாம் கொன்று அதுல கருமா அறுத்துன்னு சொல்றாரு பாருங்க. கருமா, மா என்றால் விலங்கு என்பது பொது பெயர். இதுல கருமா அப்படின்னா அது பன்றியை குறித்தது. அது இது போல அரிமா என்றால் சிங்கத்தை குறிக்கும், கரிமா என்றால் யானையை குறிக்கும், அது பரிமா என்றால் குதிரையை குறிக்கும், ஆமா என்றால் காட்டுப்பசுவை குறிக்கும். அது மா என்பது பொதுச்சொல். இதற்கு முன்பு அடைமொழியாக வரக்கூடியது சிறப்பு சொல். இது ரெண்டு இப்படி வர்றதை இலக்கணத்துல இருபெயரொட்டு பண்பு தொகை என்று குறிப்பிடுவார்கள். சாரை பாம்பு அல்லது மாமரம்
அப்படி சொல்லும்போது அது இருபெயரொட்டு பண்பு தொகை என்று குறிப்பிடுவார்கள். இங்க கருமா என்பது பன்றியை குறித்தது. இந்த தெய்வ சேக்கிழாரும் அருளியிருப்பார், இழிவாய கருவிலங்கு. இந்த இங்க கருமா அப்படின்னு சொன்னாரு, அவர் கருவிலங்கு என்று தெய்வ சேக்கிழாரும் அங்கே அருளியிருப்பார் பெரிய புராணத்திலே. அப்ப அந்த பன்றியை அறுத்து, அப்புறம் கோல் அப்படின்னா அம்பு, கணையில் வீழ்த்து கருமா அறுத்து கோளின் ஏற்றி, அந்த ஏற்றி கொழும் தீ காய்ச்சி, அது கொழுந்தீயிலே சுட்டு சுட்டு அந்த இறைச்சியை எல்லாம் சுட்டு, ஏன்னா அந்த கொன்ற வேட்டையாடி கொன்ற அந்த விலங்குகளை அப்புறம் பன்றியை அறுத்து அந்த கணையிலே மாட்டி கொழுந்தீயிலே சுட்டு, அதன் பிறகு பாருங்க, நாவில் வைத்த, சுவைத்து பார்க்கிறாராம் கண்ணப்பர். இதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த அன்பினுடைய தன்மை எண்ணி பார்க்கும்போது அது உணரதான் முடியும். அது சுவைத்து நாவில் வைத்த நாட்போனகமும் என்று குறிப்பிடுகிறார். நாட்போனகம்னா நல்ல உணவு என்பது மேலோட்டமான பொருள். நாட்போனகம்னா அன்றன்றைக்கு புது புது உணவு. 6 நாள் பூசை செய்தார் என்று நமக்கு பெரிய புராணத்திலே சொல்லப்படுகிறது. இப்ப 6 நாட்களும் நாம எல்லாம் இன்னைக்கு ஒரு ஊருக்கு போறோம், ஒரு 2 நாட்கள் ஊருக்கு செல்கிறோம் என்றால், ஒரு பயணத்திற்காக நாளைக்கும் சேர்த்து ஒரு புளியோதரை, சப்பாத்தி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டு போகிறோம். அப்படி போகும்போது நாளைக்கு அது உணவாக இருக்கும்போது அது நேற்றைய உணவாக இருந்திருக்கும். ஆனா பெருமானுக்கு என்ன பண்றாராம் கண்ணப்பர், நாட்போனகம், அன்றன்றைக்கு ஃப்ரெஷ் ஃபுட்டு. அதாவது 2 காரணங்கள் சொல்லலாம். என்னன்னா, அவரு முதல் நாள் போறாரு, அதாவது அடுத்த நாளுக்கு உணவுக்கு கண்ணப்பர் என்ன பண்றாராம், நேற்று தந்த உணவையே தரக்கூடாது. ஏன்னா பெருமானுக்கு அதே டேஸ்ட். நம்ம சொல்லலாம், தினமுமே கேரட் 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 அல்லது கத்திரிக்காய் கத்திரிக்காய் கத்திரிக்காய்னா போர் அடிச்சிடும் இல்லையா? அதனால பெருமானுக்கு முதல் நாள் தந்த உணவை அடுத்த நாள் தரக்கூடாது என்று எண்ணுவாராம். அதே போல அவருக்கு சத்துள்ள உணவா கொடுக்கணும்னு நினைப்பாராம். ஏன்னா காட்டுல தனியா இருக்காரு பெருமான், அது நினைக்கிறார். முதல்ல பார்த்த உடனே சாப்பிட்டியான்னு கேட்கிறார். இவர் மிகுந்த பசியில தான் வர்றாரு கண்ணப்பர், அதெல்லாம் மறந்துட்டார். பெருமானை பார்த்து கேட்கிறார், தனியாவா இருக்கிறேன்னு கேட்கிறார். பெருமான் இடத்துல எவ்வளவு அன்பு இருந்தா அது கண்ணப்பர் அது அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவர் இருக்கிறார். அதனால கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பருக்கு அறியேன். அவர் ஏதாவது படிச்சிருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணும் இல்லை. கலை மலிந்த சீர் நம்பி என்று குறிப்பிடுகிறார். அதுக்குதான் நம்ம ஐயா கூட சொன்னாங்க, கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின்னு சொன்னாங்க. சிவபோக சாரத்துல அதையே வழிமொழிதல் போல ஒரு பாடல் அருளியிருப்பார் குருஞான சம்பந்தர். கற்க இடர்பட்டு மிக கற்ற எல்லாம் கற்றவர்பால் சென்று தர்க்கமிட்டு நாய் போல் செல்லனவோ. எதுக்குப்பா படிக்கிறீங்க இதெல்லாம்? கற்றவர்பால் சென்று தர்க்கமிட்டு நாய் போல குறைப்பதற்காக படிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, நற்கருணை வெள்ளம் பாயும் கங்கைவார் சடையாருக்கு ஆளாகி உள்ள மடங்க அல்லவோ, இதுக்குதான்மா நீங்க எல்லாம் படிக்கணும் அப்படின்னு குருஞான சம்பந்தர் சிவபோக சாரத்துல அழகாக அருளியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு தன்மையிலே இருந்தவர் நம்முடைய கண்ணப்ப நாயனார். சரி, கணையில் வீழ்த்து கருமா அறுத்து கோளின் ஏற்றி கொடுந்தி காய்ச்சி நாவில் வைத்த நாட்போனகமும், அப்புறம் தன் தலை செருகிய தன் பழித்தாமமும், அது பள்ளித்தாமம் என்பதுதான் பழித்தாமம் என்று இடைக்குறையாக வந்திருக்கிறது. சில பதிவுகள்ல பள்ளித்தாமம் என்று இருக்கிறது. தன் தலை செருகிய, அதாவது தன்னுடைய குடிமித்தலையில் செருகிய இறைவனுக்கு அணிய வைக்க உள்ள மலர்களும் மாலையும் இருக்கிறதாம். தலையில மலர் மாலையை வைத்துக் கொள்கிறார். அது காடு போன்ற தலை அப்படின்னு சொன்னாங்க முதல்ல. தன் தலை செருகிய தன் பள்ளி தாமமும், அப்புறம் வாய்க்கலசத்து மஞ்சன நீரும். ஆஹா, முதல்ல தன் குடிமித்தலையில் செருகிய இறைவனுக்கு அணிய வைக்க உள்ள மலர்களும் மாலையும் சொன்னார். அதாவது தன் தலை செருகிய தன் பள்ளித்தாமம். தன் என்றால் குளிர்ச்சி என்பது பொருள். அது குளிர்ச்சி பொருந்திய, பள்ளித்தாமம் என்றால் பூமாலை, குளிர்ச்சி பொருந்திய பூமாலைகளை அங்கே தன்னுடைய குடிமையிலே வைத்திருக்கிறார். அதன் பிறகு வாய் கலசத்து என்று குறிப்பிட்டார். வாயாகிய கலனில் திருமஞ்சன நீரினையும், திருமஞ்சன நீர், வாயாகிய வாய் கலசத்து மஞ்சன நீரும் சொன்னார். இதுல வாய் கலசம் என்று சொன்னதனால் கலசம் போன்ற வாய் என்று நாம் ஓமையாகவோ உருவகமாகவோ வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர் வாயே கலசம். தூய வாய் என்று அப்பர் பெருமானே குறிப்பிடுகிறார். அதாவது செருப்புற்ற சீரடி வாய்க்கலசம் என்று நம்முடைய மணிவாசக பெருமான் குறிப்பிடுகிறார். அப்பர் பெருமான் தூய வாய்க்கலசம் ஆட்டி
என்று குறிப்பிடுகிறார். தூய வாய்க்கலசம் என்று இன்னொரு இடத்திலையும் குறிப்பிடுவார். குறுக்கை வீரட்டம் அங்கேயும் குறிப்பிடுவார். திருச்சாய்க்காட்டு திருப்பதிகத்திலுமே அப்பர் பெருமான் குறிப்பிடுவார். தூய வாய்க்கலசம், அவருடைய வாய் எப்படி தூய வாய்க்கலசம். அது ஏன்னா அன்புக்கு அவர்தான் முதன்மையானவர், அதனால தூய வாய் என்று நமக்கு அடியார்கள் எல்லாம், நமக்கு அருளாளர்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டதுதான் அது. வாயே கலசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தூய்மையானது, அது தூய்மையான வாய்க்கலசத்து. மஞ்சன நீர் என்றால் நமக்கு தெரியும், அது அபிடேக நீர், அபிஷேக நீர். அதுதான் சொன்னார், தன் தலை செருகிய தன்பழி தாமமும் வாய்க்கலசத்து மஞ்சன நீரும் கொண்டு காணப்பேருரை கண்ணுதல் என்று குறிப்பிட்டார். காணப்பேருரை கண்ணுதல் என்று குறிப்பிட்டார். இந்த கொண்டு என்று குறிப்பிடுகிறார் இல்லையா, இந்த கொண்டு என்றால் இதையெல்லாம் கொண்டு முதல்ல இருந்து சொல்றாங்க இல்லையா, அது முதல்ல போறாரு, போய் அந்த கொழுந்தீயில் இட்டு நாவினில் சுவைத்து நல் உணவு அதன் நாட்போனகமும் தன் தலை செருகிய தன்பழி தாமமும் வாய்க்கலசத்து மஞ்சள் நீரும் கொண்டு, இதையெல்லாம் கொண்டு சென்று காணப்பேருரை கண்ணுதல் என்று குறிப்பிடுகிறார். அதாவது கொண்டு சென்று அத காணப்பேர் உரை கண்ணுதல். கண்ணுதல்னா நம்முடைய பெருமான் பாருங்க, காணப்பேருரை என்று சொன்னால் இதற்கு 2 வகையிலே சொல்லப்படுகிறது. காணப்பேர் என்று ஒரு ஊர், பாண்டிய நாட்டினுடைய திருத்தலம், அது இன்றைக்கு காளையார் கோயில் என்று வழங்கப்படுகிறது. அந்த திருக்கோயிலிலே உரைகின்ற கண்ணுதல் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒரு அடியை வைத்துக்கொண்டு இந்த நூலை செய்த கல்லாட தேவநாயனார் அந்த ஊராக இருக்கக்கூடும் என்று ஒரு ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்து. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் எங்கும் இருக்கக்கூடிய இறைவன் எல்லா இடங்களிலும் தான் உறைந்து கொண்டிருக்கிறான். தில்லையில் இருக்கக்கூடிய பெருமான் காணப்பேரிலும் இருக்கிறான், காலத்திலும் இருக்கிறான். கைலாய நாதனையே காணலாமே என்று பதிகம்லாம் நமக்கு பாடியிருக்கிறார்கள். அதனால எங்கேயும் இருக்கக்கூடியவன் தான் இறைவன். அது காணப்பேருரை கண்ணுதல், அது காணப்பேரிலே உரைகின்ற கண்ணுதல், அது நுதல் கண்ணையுடைய பெருமான் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அது காணப்பேர் என்பது திரு காலத்தையே குறிக்கிறது என்று நமக்கு அருணை வடிவேல் முதலியார் குறிப்பு தருகிறார். அதை எப்படி நம்ம எடுத்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பேர் என்பது பெரு என்னும் பண்பு பகுதி, அந்த பெரு என்னும் பண்பு பகுதி தான் பேர் என திரிந்தது என்று குறிப்பிடுகிறார் அவர். அது பெரு அப்படின்னா பெரிய, அந்த பெரியதாகிய இடத்தை குறித்தது. காணம் அப்படின்னா காடு, அந்த காடு எப்படின்னா பெரிய காடு, காடாகிய பெரிய இடம். அந்த காடாகிய பெரிய இடத்தில் விற்றிருக்கக்கூடிய திருக்காலத்தி மலை, அந்த திருக்காலத்தி மலையில் உரைகின்ற கண்ணுதல் என்று அவர் குறிப்பு தருகிறார். அதனால் அது மிக பொருத்தமாக உள்ளது. அப்ப காடாகிய பெரிய இடம், பெருமக்கள் எல்லாம் சொன்னதை நம்ம தலைமையில் ஏற்று போற்ற வேண்டும். அப்ப கொண்டு காணப்பேர் உரை கண்ணுதல் என்று சொல்லும் போது காடாகிய பெரிய இடத்தில் இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு செல்கிறார் நம்முடைய கண்ணப்பர். கொண்டு சென்று காட்டில் உரையும் பெருமானிடத்திலே பூசைக்காக கொண்டு செல்கிறார். அதன் பிறகு முடியில் பூசை அடியாள் நீக்கி நீங்கா குணத்து கோசரிக்கு அன்று அவன் முதல்ல சொல்றார். எடுத்துக்கொண்டு போய் முடியில் பூசை அப்படின்னா இறைவனுடைய அந்த முடியில் முன் அந்த சிவகோசரியார் பூசித்து வைத்த மலரை, அதான் சொல்றாரு, முடியில் பூசை அடியாள் நீக்கி, முடியில் பூசை அடியாள் நீக்கி. ஒரு அழகா பாருங்க, முடியில் முன் சிவகோசரியார் பூசித்து வைத்த மலரை செருப்பணிந்த காலால் தள்ளி என்பதுதான் அதற்கு பொருள். அந்த செருப்பணிந்த கால அடி என்று குறிப்பிடுகிறார். ஏன் அப்படின்னா அது தகுதி வழக்கு என்று சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம வீட்டுல செய்தோம்னா அது சாதம், திருக்கோயிலிருந்து நாம் பெற்றோம் என்றால் பிரசாதம். இப்ப வேற ஒரு நிகழ்வுக்காக சங்கு அப்படின்னா சங்கு ஊதி விட்டார்களா என்று கேட்போம். இது இறைவனுடைய திருமுன்பு அந்த சங்குநாதம் எழுந்தருள பெற்றதா என்று கேட்கிறோம் இல்லையா? அதுபோல அந்த வழக்கு பற்றி இறைவனுடைய அந்த முடியில் இருக்கக்கூடிய பூசைகள் எல்லாம் தள்ளியதால் அந்த செருப்பு காலை அடி என்று குறிப்பிட்டார். அதுதான் அந்த வழக்கு பற்றி அது அந்த இடத்துல அந்த சொல்லை மாற்றி சொல்லப்படும். முடியில் பூசை அடியாள் நீக்கி, அதன் பிறகு நீங்கா குணத்து கோசரிக்கு, அந்த கோசரி என்பது சிவகோசரியாரை குறித்தது. சிவகோசரியாரை இங்கே குறிப்பிடுகிறார். சிவகோசரியாருக்கு
என்ன பண்ணணுமா, இவரது அன்பை காட்ட வேண்டும் என்று பெருமான் எண்ணுகிறார். ஏன்னா 6 நாட்கள் பூசை எல்லாம் நடைபெறுகிறது, மாறி மாறி, இரவும் பகலும் மாறி மாறி நடைபெறுகிறது. சரி, இதுல பாருங்க, சிவகோசரியாருக்கு ஒரு அடைமொழி கொடுக்குறாரு, நீங்கா குணத்து கோசரி. அது என்ன நீங்கா குணம் அப்படின்னா, நீங்காமையாகிய பண்புடைய சிவகோசரியார். அப்படிப்பட்ட பண்பு என்ன அவரிடத்தில் இருக்கிறது என்றால், ஆகமத்தின் வழி நீங்கா குணமுடைய சிவகோசரியார். ஆகமப்படி முறையாக பூசை செய்யக்கூடியவர் சிவகோசரியார். அவருக்கு இவருடைய அன்பை காட்ட இறைவன் முற்படுகிறார். அதுதான் நீங்கா குணத்து கோசரிக்கு அன்று அவன் அப்படின்றத அன்று, அதாவது அன்றைய தினத்திலே அவன் என்றால் இந்த இடத்துல கண்ணப்ப நாயனாரனுடைய அந்த அன்பை காட்ட, நேசம் காட்ட என்று குறிப்பிடுகிறார். அடுத்தது கோசரிக்கு அன்று அவன் நேசம் காட்ட அப்படின்னா, அன்று திண்ணனாரது அன்பை காட்ட என்பது பொருள். காட்டுவதற்கு என்ன பண்றாராம், அந்த அன்பை காட்டுவதற்கு பெருமான் என்ன செய்கிறார்ன்றத அடுத்தது சொல்ல போறார். அதுதான் முடியில் பூசை அடியால் நீக்கி நீங்கா குணத்து கோசரிக்கு அன்று அவன் நேசம் காட்ட, அது காட்டுவதற்காக முக்கண் அப்பனுக்கு ஒரு கண்ணில் உதிரம் தக்கினத்திடை இழிதர. முக்கண் அப்பனுக்கு, பெருமானுக்கு, முக்கண்ணனான இறைவனுக்கு, இறைவனுடைய ஒரு கண்ணில் உதிரம் குருதி ஒழுக. பாருங்க, முக்கண் அப்பனுக்கு ஒரு கண்ணில் உதிரம் இழிதர அப்படின்னு சொல்லல, அது எங்க சொல்றது, தக்கினத்திடை இழிதர என்று ஒரு சொல்லை இங்கே அருளி இருக்கிறார். ஆனா 3 கண், வலது கண்ணா, இடது கண்ணா, நெற்றிக் கண்ணா, எந்த கண்ணிலிருந்து, ஒரு கண்ணிலிருந்து இரத்தம் வழிகிறது என்றால் எந்த கண்ணு அப்படின்னு கேட்டா அதுக்குதான் குறிப்பு தராரு, தக்கினத்திடை என்று குறிப்பிடுகிறார். இந்த தக்கினர் அப்படின்னா வலப்பக்கம் என்பது பொருள். அப்ப அந்த வலக்கண்ணிலிருந்து குருதி வழிந்தது முதலிலே என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது. இதெல்லாம் இறைவனுடைய செயல். ஏன்னா கண்ணப்ப தேவனுடைய அன்பை சிவகோசரியாருக்கு மட்டுமன்றி இந்த உலகத்திற்கே காட்ட வேண்டும் என்பதுதான் கருத்து. ஏன்னா பெருமான் சோதனைகளை யாரையும் செய்ய மாட்டாரு. அந்த கருத்தை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பெருமான் சோதிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஏன்னா பெருமான் எப்படிப்பட்டவர்னா, திருமூலர் அழகா சொல்லுவாரு, உள்ளத்து ஒருவனை உள்ளமிட்டு ஓரடி நீங்கா இறைவனை அப்படின்னு பெருமான் சொல்லுவார். அப்படி இருக்கக்கூடிய பெருமான், இறைவன் நம்மோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறான்னா நம்ம பத்தி அவனுக்கு தெரியாதா? நாம் என்ன நினைக்கிறோன்றது அவனுக்கு தெரியும். அதனால அவன் சோதனை செய்ய வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை. இது நாயன்மார்களுடைய வரலாற்றிலே பல இடங்கள், எல்லா நாயன்மார்களுடைய வரலாற்றுக்கும் இது பொருத்திக்கும். சோதனை செய்வது பெருமானுடைய வேலை அன்று, ஒரு சோதனை செய்வதே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஒரு கண்ணில் உதிரம் தக்கினத்திடை, வலது கண்ணிலே அந்த ரத்தம் வழிய, அக்கணம் அந்த நேரத்திலே அழுது விழுந்து தொழுது எழுந்து அரற்றி என்ன செய்கிறார் திண்ணனார் என்றால், அந்த குருதியை பார்க்கிறார். பார்த்த உடனே என்ன பார்க்கிறார் அவரு, பக்கத்துல ஏதாவது விலங்குகள் ஏதாவது இருக்குதா அப்படின்லாம் பாக்குறாரு. இல்ல, வேற யாராவது வேட்டையாட வந்தவர்கள் ஏதாவது இப்படி செஞ்சிட்டாங்களா அப்படின்னு பாக்குறாரு. இதெல்லாம் பார்த்து விட்டு என்ன பண்ற பாருங்க, அது கண்டு பொறாமல் என்ன பண்றாராம், அழுது விழுந்து தொழுது அரற்றி இப்படியெல்லாம் செய்கிறார் கண்ணப்பர். அத சொல்ல, அக்கணம் அது கண்டு பொறாதவராய் அழுது விழுந்து தொழுது எழுந்து அரற்றி பண்றாரு. ஒன்னும் என்ன நடக்குதுன்னு அவரு ஒன்னும் புரியல. ஏன்னா குடிமித்தவருக்கு இப்படி ஆயிடுச்சு, காலத்தியப்பருக்கு இப்படி ஆயிடுச்சா, காலத்திநாதருக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு அவருக்கு அந்த அந்த நிலையை நம்ம எண்ணி பார்க்கணும். எப்படிலாம் அவர் கண்ணப்பர் இருந்திருப்பாரு என்றதை ஒரு நிமிடம் எண்ணி பார்க்கணும். சரி, அதை பார்த்து விட்டு அதன் பிறகு புன்மருந்தாற்ற போகாதென்று, இந்த புன்மருந்து அப்படின்னு சொல்லும்போது மூலிகைகளால் ஆன மருந்து. அந்த மருந்து என்பது பல மருந்துகளை குறித்தது. அந்த புன்மருந்து என்பது ஏதாவது மூலிகைகளால ஏதாவது மருந்து எடுத்துட்டு வந்து இவருக்கு அந்த கண்ணிலே விட்டால் இந்த ரத்தம் நின்று விடுமோ என்று எண்ணுகிறார். எது போயும் அந்த ரத்தம் இருப்பதாக தெரியவில்லை. அந்த புன்மருந்து என்பது இங்கே ரன்னகரம், அதாவது 2 சுழி இன் இருக்குது. அது ஒரு பாடபேதம் சொல்லப்படுகிறது. அது டன்னகரம் என்று சொல்லக்கூடிய 3 சுழி இன்னாகவும் சொல்லப்படுகிறது. அது 3 சுழி இன் என்று வைத்துக் கொண்டால், புன் மருந்து அப்படின்னு வைத்துக் கொண்டா கண்ணில் புண்ணை ஆற்ற வல்லது ஆகாது எந்த மருந்தும். அதுதான் சொல்றாரு, புன் மருந்து ஆற்ற போகாது என்று. எந்த மருந்தும் அந்த கண்ணில் இருக்கக்கூடிய புண்ணை ஆற்றுவதற்கு போதாது அது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டார். புரிந்த பிறகு அவருக்கு ஒரு நினைவு வருது, தன்னை மருந்தென்று மலர்கண் அப்ப. அதன் பிறகு என்ன நினைக்கிறாரு, ஊனுக்கு ஊன் என்று நினைக்கிறார். அதாவது டிரான்ஸ்பிளான்ட்
டிரான்ஸ்பிளான்ட், அந்த மாற்று சிகிச்சை சொல்லுவாங்க இல்லையா, டிரான்ஸ்பிளான்டேஷன் என்று சொல்லக்கூடியதை அந்த காலத்திலே கண்ணப்ப தேவநாயனார் சொல்லல, செய்து காட்டியிருக்கிறார். ஊனுக்கு ஊன் என்று செய்து காட்டியிருக்கிறார். அப்படின்னா கண்ணப்ப தேவநாயனுடைய நிலையை நம்ம எண்ணி பார்க்கணும். அதான் அன்பினுக்கு தலைவராக விளங்கக்கூடியவர். என்ன பண்றாரு, தன்னை மருந்தென்று அப்படின்னா தன் கண்ணு தான் அதுக்கு மருந்து, கண்ணுக்கு கண், அதுதான் ஊனுக்கு ஊன் என்று நினைக்கிறார். அப்படி நினைத்து அந்த தன்னுடைய மலர்கண் அப்ப என்று குறிப்பிடுகிறார். அக்குருதி ஒழுகும் கண்ணிற்கு எம் கண்ணே மருந்து. அந்த தன்னை மருந்துன்னு சொன்னார் இல்லையா, அதுல தன்னையே மருந்து, அந்த ஏகாரம் ஒன்று அங்கு தொகுத்து நிற்கிறது. ஏன் அப்படின்னா அந்த தன்னையே ஏகாரம் இங்கே பிரிநிலை ஏகாரம் என்று சொல்லப்படுகிறது. அது என்ன பிரிநிலை ஏகாரம்னா, இதுக்கு முன்பு எத்தனையோ மருந்துகள் சொல்லப்படுது, மருந்துகள் இருக்கிறது இல்லையா, அந்த மருந்துகளிலிருந்து பிரித்து அந்த கண்ணுக்கு கண்ணாக இருப்பது மட்டுமே மருந்து. அதிலிருந்து பிரித்து கண் மட்டும் பிரித்து இருக்கிறது இல்லையா, அதனால இது பிரிநிலை ஏகாரம், இது தேற்ற ஏகாரம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அதுக்கு மருந்து இந்த கண் மட்டும்தான் அப்படின்னு தெளிவா தேற்றமா சொல்லிவிடலாம், உறுதியா அப்படியும் சொல்லலாம். சரி, தன்னையே மருந்து என்று மலர்கண் அப்ப அப்படி சொன்னாரு. மலர்கண் அப்படின்னா அந்த மலர் அப்படின்னாலே ரொம்ப சாஃப்ட் அப்படின்னு அர்த்தம். சாஃப்ட் அப்படின்னு, மலர் மென்மை பற்றி தான் சொல்லப்படும். மலரடி அப்படிதான் சொல்லுவோம். மலரடி, மலர் போன்ற திருவடி அப்படின்னு சொல்லுவோம். மென்மை பற்றி வந்து அந்த அது கண்ணுக்கு சொல்றாங்க, மலர்கண் என்று குறிப்பிடுகிறார். இப்ப மலர்கண் அப்ப தம் மலர்கண்ணை எடுத்து அப்ப என்ன ஒழிந்தது, உதிரம் நின்று விட்டது, உதிரம் நின்று விட்டது. அப்ப அந்த அப்பன்னு சொன்னார்ல, இவர் எப்படி எடுத்து அப்புகிறார், அண்ணன் எப்படி அப்புகிறார் நீங்க குறிப்பிடல இல்லையா, அதுக்குதான் பின்னாடி 33வது அடியில சொல்லுவார், பகழி தலையால் அகழி அகழ அப்படின்னு குறிப்பிடுவார். அதாவது அம்பால எடுப்பாராம் கண்ணு, நினைச்சு பாருங்க. அதுதான் அப்ப அப்படின்னா உறுப்புகள் பலவற்றிலும் கண்ணினது மென்மையை விதந்ததால் அந்த மலர்னு சொன்னாங்களாம். அத அப்ப என்றது அம்பாள் பெயர்த்து அப்பியது, அம்பாள் பெயர்த்து அப்புகிறார் கண்ணப்பர். நம்முடைய கண்ணை அந்த கண், ஏன்னா அங்க பெருமானுக்கு தன்னுடைய தலைவனுக்கு அதாவது அன்பையே வடிவாக செலுத்தக்கூடியவனுக்கு அங்க உதிரம் வருகிறது என்பதனால தன்னுடைய கண்ணையே எடுத்து அப்புகிறார், அம்பாள் எடுத்து அப்புகிறார். என்ன அன்பு ஒழிந்தது. அப்புறம் மற்றை ஒன் திரு நயனம், நயனம்னா கண், மற்றை ஒன் திரு நயனம், அது உடனே என்ன ஆகுது, அடுத்த கண்ணிலும் குருதி வர தொடங்க, இது இந்த வழக்கண்ணில நின்று போச்சு, அடுத்த கண்ணிலும் குருதி வர தொடங்க ஒன் திரு நயனம் பொழிந்த கண்ணீர் கழுழி, கழுழினா நீர்பெருக்கு, அது நீர்பெருக்கு, பொழிந்த கண்ணீர் கழுழி என்பதை பொழிந்த கழுழி கண்ணீர் போலும் கழுழி என்று பிரித்து பொருள் காண வேண்டும். இப்படி வரும்போது இவர் என்ன பண்றாரு, பொங்க அற்றது என்று, அற்றது என்றுனா அது போல நம்முடைய கண் இன்னொரு கண்ணையும் நம்ம வைக்கணும் அப்படின்னு எண்ணுகிறார். அறுதியிட்டு உணர்ந்து இதுதான் மருந்து என்று உணர்ந்து மற்ற கண்ணையும் பகழித்தலையால் அகழ, அது முன்னாடியே சொன்னோம், அந்த அம்பாலை எடுத்து தன் மற்றொரு கண்ணையும் அந்த அம்பின் நுனியில் கண்ணினை அகழ முற்படும் போது ஆண்டவன் என்ன செய்ய, ஆண்டகைன்னு சொன்னார். ஆண்டகைனா ஆண் தகை, ஆண் தகைனா எல்லாம் அல்ல தன்மையுடைய பெருமானை குறித்தது. என்ன பண்றாராம், அகழ ஆண்டகை ஒரு கையாலும் இரு கை பிடித்து, அதாவது பெருமான் அங்கிருந்து ஒரு கையால இவருடைய இரு கையும் பிடித்து ஒல்லை நம் புண் ஒழிந்தது பாராய். ஒல்லைனா விரைவாக அர்த்தம், அதாவது நீ அவர் அப்புவதற்கு முன்பே, அதை எடுப்பதற்கு முன்பே விரைந்து எம் புண் ஆரியது கான் அப்படின்னு பெருமான் சொல்றாராம். எம் புண் ஆரியது கான் என்று இங்கே கல்லாடர் குறிப்பிடுகிறார். எம் புண் ஆரியது கான் ஒழிந்தது பாராய் என்று குறிப்பிடுகிறார். அதன் பிறகு நல்லை சொல்றார், நலம் பெருக என்று வாழ்த்துகிறார். அதாவது இப்படி புகழ் பெற்றது போல கண்ணப்ப நாயனார் விளங்கி உயர் பதம் அடைந்தார். நல்லை எனப்பெறும் நலம் பெறுவாயாக இறைவன் அருள் பாரித்தார். அந்த பதத்தை அடைந்து, அதாவது திருவேட்டுவர் தம் திருவடி கைதொழ கருவேட்டுடல் வினை காரியம் கெடுமே. அதாவது திருவருளுக்கு உரியவரான வேட்டுவராக கண்ணப்பர் மாறினார். திருவருளுக்கு வேட்டுவராக, அதாவது இறைவனுக்கு பக்கத்திலே இருந்தார், ஏனுடைய திருவடிக்கு பக்கத்திலே இருந்தார். அது கிரியை பூசை என்பதால் இவர் சாமீப பதம் பெற்றார் என்று சொல்லப்படுகிறது. இப்ப திருவேட்டுவர்த்தம் திருவடி கைதொழ கருவேற்றுழல் வினை காரியம் கெடுமே. அதாவது இந்த அதாவது இந்த பிறந்து உழலும் பிறவி அறுத்து பிறவாவரம் பெற்று இறைவனின் திருவடி நீழலில் சேர்ந்தார் கண்ணப்ப நாயனார். அததான் சொல்றாங்க,
திருவேட்டுவர் தம் திருவடி கைதொழ கருவேற்றுடல் வினை காரியம் கெடுமே. அதுல கரு அப்படின்றால் பிறவி, வேட்டு என்றால் விருப்பம், மேலும் மேலும் விரும்பு, உழல்கின்ற வினை காரியம். அந்த உழல் காரியம் என்பது வினைத்தொகை, அதாவது உழன்ற காரியம், உழல்கின்ற காரியம், உழலும் காரியம். ஏன்னா பிறவி யாருக்கெல்லாம் வேணும் வேணும் விருப்பப்படுவாங்க? இந்த உலக இன்பத்தில் யார் விருப்பப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் பிறவி வேண்டும் என்று விருப்பப்படுவார்கள். ஆனா யாரெல்லாம் கண்ணப்பரை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகப்பற்று வராது, திருவருள் பற்றே நிகழும். அதை நாம குறிப்பா புரிஞ்சுக்கணும். அப்ப கண்ணப்ப தேவநாயனார் பிறந்து உழலும் பிறவி அறுத்து கருவேட்டு உடல் வினை காரியம் கெடுமேன்னு சொல்லிட்டார். அது அறுத்து பிறவாவரம் பெற்று இறைவனுடைய திருவடி நீழலில் சேர்ந்தார் என்று கல்லாட தேவனார் குறிப்பிடுகிறார். கண்ணப்பரை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு திருவருள் பற்று நிச்சயம் கிட்டும். ஏன்னா ஞானசம்பந்த பெருமான் எப்படி திருக்காலத்தி பெருமானை வணங்குகிறார் என்று அங்கே சேக்கிழார் பெருமான் அழகாக அங்கே அருளியிருப்பார். அந்த பாடலை நம்ம அதன் பிறகு நேரம் இருக்கும்போது பாருங்கள் என்று சொல்லி இந்த பகுதியை நாம் நிறைவுக்கு கொண்டு வரலாம். திருவருளையும் குருவருளையும் இணைந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மிக அருமையான உரை என்றுதான் சொல்ல வேண்டும். கண்ணப்ப நாயனாரின் முழு வரலாறையும் பெரிய புராணத்தின் எடுத்துக்காட்டோடு மிக அருமையாக கூறியுள்ளார் ஐயா. கண்ணப்ப தேவர் திருமணத்தை நாம் மறக்கவே மாட்டோம் என்று நினைக்கிறேன். அடுத்த நிகழ்வை காண சாட்டில் கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பில் இணையுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.